வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி அன்பும் கருணையும். அன்பு என்பது இருப்பு நிலை, கருணை என்பது செயல்நிலை. அன்பு இருப்பு, கருணை செயல். அன்பு என்ற இருப்பு இல்லாமல் கருணை என்ற செயல் மலராது. இதனைத்தான் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு என்பார் திருமூலர். ஒருவர் அன்புடையவராக இருக்கிறார் என்றால் பிறர் துன்பம் தந்தாலும் அதனை தாங்கிக் கொண்டு அவருக்கு துன்பம் தராதவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவரை அன்பாக இருக்கிறார் எனலாம். அவரிடம் அன்பு மலர்ந்தது என்றும் கூறலாம். திருவள்ளுவரும் இதைத்தான் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்று குறிப்பிடுகிறார். மகாத்மா காந்தியை ஒருவன் சுட்டுவிட்டான். அவர் தன் இறுதி மூச்சு விடுவதற்கு முன் தன்னை சுட்டவனை ஒன்றும் செய்யாதீர்கள் என்றே கூறினார். அவர் உண்மையிலேயே அன்பாக இருந்ததினால் அவ்வாறு கூற முடிந்தது. எந்த நிலையிலும் யாருக்கும் துன்பம் கொடுக்காது இருத்தல் என்பதுதான் அன்பு. அது இருப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அன்பை கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. அன்பை யாரிடமும் காட்டவும் முடியாது. அன்பு என்பது ஒரு மன உணர்வு நிலை அல்லது மனதின் நிலை. அன்பு என்பதை விளக்கும் பொழுது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய இரண்டொழுக்க பண்பாட்டின் முதல் பண்பாட்டின் 100% நடைமுறைப்படுத்துவதாக இருக்கும். இரண்டொழுக்க பண்பாட்டின் ஒன்று செயலாக இருக்கும், மற்றொன்று செயலாக இருக்காது. எனவே முதல் ஒழுக்க பண்பாடு என்பது ஒரு இருப்பு, அது ஒரு செயல் அல்ல, சும்மா இருக்கும் நிலை. இரண்டாம் ஒழுக்க பண்பாடு என்பது செயல்நிலை. இந்த செயலைத்தான் கருணை என்றும் அழைக்கிறோம். முதல் ஒழுக்கம் இல்லாமல் இரண்டாவது ஒழுக்கம் வருமா? அதாவது அன்பு இல்லாமல் கருணை மலருமா என்ற கேள்வியை கேட்டு சிந்தித்து பாருங்கள். இந்த தெளிவின் மேல் தெளிவு பெற்று இருக்க வேண்டும். தெளிவு பெற்றுக் கொள்வது மட்டுமல்ல, அதை முடிந்த அளவிற்கு நடைமுறைப்படுத்தவும் வேண்டும். ஆகவே அன்பு என்பது மலராமல் கருணை என்பது பிறக்கவே முடியாது. அன்பு என்ற இருப்புதான் சூழ்நிலையில் கருணையாக மாறுகிறது. அறநெறியை இரண்டாக பிரித்தால், ஒன்று துன்பம் தராமல் சும்மா இருத்தல், மற்றொன்று துன்பப்பட்டவர்களுக்கு துன்பத்திலிருந்து விலக உதவி செய்தல். எனவே பொருளாக எது ஒன்றை யாருக்கு கொடுத்தாலும் அது அன்பு கொடுப்பதாக இருக்காது. ஒருவர் மற்றொருவருக்கு பொருள்களை, அதாவது மெட்டீரியல்ஸை அளிக்கும் போது ஒரு எதிர்பார்ப்புடன் மட்டுமே தருவார். கருணையின் அடிப்படையில் செய்யப்படும் செயல்கள் அனைத்தும் ஒருவரது துன்ப உணர்வுகளை, அதிலும் முக்கியமாக இயற்கை துன்ப உணர்வுகளை போக்குவதாய் அமைய வேண்டும். இன்னும் சுருங்கச் சொன்னால், தேவைகளை 3 அடிப்படையில் செய்யப்படும் துன்பம் போக்கும் செயல்களே கருணை எனப்படுகிறது. ஆனால் நாமோ அன்பாக இருக்கிறேன் என்று தேவையில்லாதவற்றை மற்றவருக்கு கொடுக்கிறோம். ஆகவே முதலில் துன்பம் பிறர்க்கு கொடுத்தலை நிறுத்தல் வேண்டும். அதன் பின்னர்தான் துன்பம் போக்குவதற்கு முயல வேண்டும். இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபாம் அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை அன்பும் கருணையும். இது ஆன்மீகம் என்ற ஞானத்தின் பாதையில் ஒரு உச்சகட்டமாக அடைய வேண்டிய ஒரு நிலை. அது இறைவனுக்கு சமமான நிலை என்றும் சொல்லலாம். இன்றைய சிந்தனை தலைப்பில் இருக்கக்கூடிய அன்பும் கருணையும்
என்பது என்ன? இது மனித உணர்வுகளை சார்ந்ததா என்று சிந்தனை செய்து பார்த்தால் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள், இறை என்ற இறைவனின் தன்மைகள் என்ன என்று பார்த்தால், இறைவனுடைய தன்மை என்பது அன்பும் கருணையும் மட்டுமே என்று சொல்லுகிறார். அதுதான் இறைத்தன்மை. அப்ப இந்த அன்பும் கருணையும் மனிதனிடம் முழுமையாக வெளிப்படும் பொழுது அவன் இறைவனாகவே மாறுகிறார் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்லுகிறார். அதைத்தான் நமது சித்தர் பெருமக்கள் அன்பே சிவம் என்று சொன்னார்கள். சிவம் என்பதும் அன்பு என்பதும் ஒன்று என்று சொன்னார்கள். அன்பே சிவமாவதை யாரும் அறிகிறார் என்று திருமூலர் அவரது கவியிலே சொல்வது போல, சிவம் என்பதும் அன்பு என்பதும் ஒன்று என்றால் அந்த இறை தன்மை என்பதே அன்பும் கருணையும் ஆக இருக்கிறது. எல்லா உயிர்களிடத்திலும் ஒவ்வொரு அணுவின் மையத்திலும் அதே இறை என்ற சுத்தவெளி இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் பல்வேறு தத்துவங்களில் உணர்ந்திருக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் இந்த அன்பும் கருணையும் என்பது இருக்கத்தான் செய்கிறது. அதனால்தான் அது நிலையாக இருக்கக்கூடிய ஒரு இருப்பு நிலை என்று சொல்லுகிறோம். இதில் அன்பு கருணை என்ற இரண்டும் வேறு வேறா என்றால் இல்லை. இப்பொழுது உயிரும் மனமும் வேறு வேறா என்று ஒரு கேள்வியை நாம் பல இடங்களில் சிந்தித்திருக்கிறோம். உயிரும் மனமும் ஒன்றுதானே என்று சொல்கிறோம். எப்படி? உயிரின் படற்கை நிலையே மனம் என்று சொல்லுகிறோம். அதே போல இங்கு அன்பும் கருணையும் வேறல்ல, அன்பின் படற்கை நிலைதான் கருணை. உயிரின் படற்கை நிலை என்று சொல்லுவது போல அன்பின் படற்கை நிலைதான் கருணை. அதாவது அன்பு என்பது ஒரு இருப்பு நிலை, கருணை என்பது ஒரு இயக்க நிலை. இறைவன் இருப்பாகவும் இயக்கமாகவும் இருக்கிறான். அதுதானே? இதைத்தான் சிவம் சக்தி என்றெல்லாம் சொன்னார்கள். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்று இருப்பு, இன்னொன்று இயக்கம். இதை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த இருப்புதான் இயக்கமாக இருக்கிறது என்பதுதான் வேதாத்திரிய காந்த தத்துவத்தின் உச்சகட்டமான இறை ரகசியம். ஆக அந்த இயக்கம் என்பது வேறு என்று பார்க்க முடியாது. அதே போல இங்கே கருணை அன்பு இரண்டையும் பிரித்து பார்க்கவே முடியாது. இப்பொழுது இயங்காத இருப்பிலிருந்து இயக்கம் வந்ததா என்று நாம் சிந்தித்து பார்த்தால், இந்த இயக்கம் என்பது இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது இயங்குவதற்கு முன் எப்படி இருந்தது என்று சிந்தித்தால் அது இயங்காமல் இருந்தது. சரி, இந்த இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கம் என்ன ஆகப் போகிறது? அது இயங்காமல் ஆகப் போகிறது. அப்ப அசையாத ஒன்றிலிருந்து தானே அசைந்தது, அசைவு என்பது வந்தது என்று நாம் காந்த தத்துவத்தை உணர்கிறோம் அல்லவா?
இங்கு கருணை என்பது எங்கிருந்து மலர்ந்திருக்க முடியும்? அந்த இருப்பாகிய அன்பிலிருந்து மலர்ந்தது கருணை. அதைத்தான் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு என்று சொல்லுகிறார் திருமூலர். அங்கு எப்படின்னா, சிவம் என்பதை உணரும் நிலையில் நம்மிடம் அன்பு மலர்கிறது. அந்த அன்பு என்பது விரிந்து கருணையாக வெளிப்படுகிறது. வெளிப்படும் இயக்கம்தான் கருணை. அப்ப அந்த அன்பு என்பதை நாம் யாருக்கும் கொடுக்க முடியுமா? யாரிடமிருந்தும் பெற முடியுமா என்றால், யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, யாரிடமிருந்து பெற வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்? அதுதானே இருப்பாக அனைவரிடமும் இருக்கிறது. எல்லா உயிர்களும் அன்பு நிலையில் தான் இருக்கிறது. எல்லா மனிதர்களும் அன்பானவர்கள்தான். ஆனால் மயக்கத்தில் வாழ்ந்து பதிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த பதிவுகளின் அடிப்படையில் மனிதன் வாழும் பொழுது அவன் அதிலிருந்து விலகி வாழ்கிறான், இறைத்தன்மையிலிருந்து விலகி வாழ்கிறான். ஆக இந்த அதாவது ஒரு தூய நிலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆன்மீக பயணத்திலே தேவையில்லாதவற்றையெல்லாம் விலக்கி பார்க்கும் பொழுது அங்கு அன்பு மட்டுமே நிலைத்ததாக இருப்பதாக ஆகிவிடும். அந்த நிலைதான் இறை உணர்வு, இறை தன்மையாகவே மாறுவது என்று சொல்லி, இந்த அன்பை காட்டவும் முடியாது என்று இந்த சிந்தனையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பாக இருக்கத்தான் முடியும், அன்பை கொடுக்க முடியாது, அன்பை பெற முடியாது என்று சொல்லிவிட்டோம். நாம் இன்னொரு தத்துவத்தையும் உணர்ந்திருக்கிறோம். எந்த ஒன்றை கொடுக்க முடியாதோ, எந்த ஒன்றை பெற முடியாதோ, அந்த ஒன்று அனைவரிடமும் அபரிமிதமாக இருக்கிறது என்ற ஒரு சாமியத்தையும் நாம் பல்வேறு கோணங்களில் சிந்தித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த அன்பு என்பதை காட்டவும் முடியாது என்று இந்த சிந்தனையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்பை காட்ட முடியாது எப்படி? ஒரு குடும்பத்தில் அன்பை காட்டுகிறார்களே, ஒரு தாய் ஒரு குழந்தையின் மீது அன்பை காட்டுகிறாரே, அந்த குழந்தைக்கு பசித்தவுடன் அவர் அந்த பசியை போக்குவதற்காக அவர் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறாரே என்று சொல்லுகிறோம். எப்பொழுது அந்த அன்பு வெளிப்படத் தொடங்கியதோ அந்த இடத்தில் அதற்கு பெயர் கருணை. நாம் இதையும் அன்பாகவே பார்க்கிறோம். இப்போ அன்பை காட்ட முடியாது என்றால் அன்பை பார்க்க முடியாது. இப்போ காட்டக்கூடியது, பார்க்கக்கூடியது என்பதெல்லாம் பொருள்நிலை, பொருள்நிலை. ஆனால் அன்பு என்பது உணர்வு நிலை. அன்பு என்பதை உணரத்தான் முடியும், புலன்களால் பார்க்க முடியாது. நீங்கள் புலன்களால் பார்க்கக்கூடியது என்பது பொருள்நிலை, பொருள்நிலை. அப்ப அந்த அடிப்படையில் இந்த அன்பு என்பது கருணையாக மாறும் பொழுது அது என்ன ஆகிறது? எங்காவது துன்பம் என்று இருந்தால் அந்த துன்பத்தை போக்குவதற்கான ஒரு செயலை செய்கிறது. துன்பம் போக்கும் செயல் எங்கு நடந்தாலும், அது தாய் குழந்தையிடம் நடந்தாலும், குடும்ப உறுப்பினர்களிடம் நடந்தாலும், இந்த சமுதாயத்தில் நடந்தாலும், எந்த உயிர்களிடத்தில் நடந்தாலும் அந்த இடத்தில் அது கருணை என்றுதான் ஆகிறது. அப்ப அந்த அடிப்படையில்
அதை கருணை என்ற அடிப்படையில் பார்க்க வேண்டும். அப்படி என்றால் பொருள்களை கொடுப்பதெல்லாம் கருணை என்று ஆகிவிடுமா என்றால் அப்படியும் ஆகாது. துன்பம் போக்குவதற்காக கொடுக்கக்கூடிய இடம்தான் கருணையாக மாறும். அப்படி இல்லாமல் நீங்கள் பொருள்களை கொடுக்கும் பொழுது துன்பம் அதிகரிக்கிறது, துன்பம் உண்டாகிறது என்று சொன்னால் அது கருணை என்பதற்கு பதிலாக கர்ம வினையாக மாறிவிடும். நிறைய பேர் கர்ம வினையை செய்து கொண்டு நான் கருணை செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது கருணை அல்ல. துன்பம் போக்கும் இடம்தான் அந்த கருணை என்ற ஒரு இடம். அதுவும் இயற்கை துன்பம் போக்கக்கூடிய இடம். மகரிஷி அவர்கள் இன்னும் நுணுக்கமாக தத்துவத்தை கொண்டு செல்கிறார். இயற்கை துன்பம் என்ற தேவைகள் 3 என்பதை தெளிவாக சொல்லி இதை போக்குவதுதான் இங்கு புண்ணியம், தர்மம், ஈகை. இது எல்லாமே எதன் அடிப்படையில் வரும்? அன்பின் வெளிப்பாடாகத்தான் அமையும். அதனாலதான் மகரிஷி அவர்கள் அத்தனை தத்துவம் கொடுத்தாலும் எல்லா தத்துவத்தையும் விட்டுவிடுங்கள், இந்த 2 ஒழுக்க பண்பாடு என்ற 2ஐ மட்டும் நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார். அந்த 2னுடைய சாரம் என்ன? அது நீண்ட வார்த்தைகளாக இருந்தாலும் அதை சுருக்கமாக பாருங்கள். முதல் ஒழுக்கம் என்பது அன்பு. நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன், இது அன்பு. துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன், இது கருணை. ஆக துன்பம் கொடுக்காமல் இருந்து துன்பம் போக்கும் போதுதான் அது கருணை. ஆனால் இன்று சமுதாயத்தில் பல பேர் ஒருபுறம் துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், ஒருபுறம் துன்பம் போக்குகிறேன் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அது புண்ணியமாகாது. இந்த தவறை 99% மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் துன்பம் போக்குவதற்காக செய்வது எதற்காக என்று சொன்னால் அது ஒரு எதிர்பார்ப்புக்காக. இதையெல்லாம் செய்தால் எனக்கு அது கிடைத்துவிடும் என்று யாரோ ஒரு ஆன்மீக ஆசிரியர் தவறாக அதை சித்தரித்து சொல்லி இருக்கிறார். இதையெல்லாம் செய்தால் அது கிடைத்துவிடும், அதையெல்லாம் செய்தால் இது கிடைத்துவிடும். இப்போ அப்படி ஆசை காட்டி அந்த தத்துவத்தை சொல்லி அவர் பொருள் நிலையில் மேம்படுவதற்காக இந்த தத்துவத்தையே மாற்றுகிறார், குருவினுடைய தத்துவத்தையே மாற்றுகிறார். ஒரு வகையில் அவர் குரு துரோகியாகவும் மாறுகிறார். அப்படிதான் ஆகிறது. இது இறை துரோகமாகவும் மாறும். ஏன் என்று சொன்னால் இப்போ அதாவது இதை கொடுத்தால் இது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு கொடுக்கும் பொழுது, ஒரு கோவிலிலே அங்க உண்டியலில் பணம் போடும் போது கூட இங்கு 10,000 ரூபாய் போட்டால் 10 கோடி கிடைக்கும் என்று போடுகிறார்களே, அப்ப அது எப்படி கருணையாக மாறும்? அது அன்பின் அடிப்படையில் வெளிப்பட்டது அல்ல. இப்பொழுதெல்லாம் ஈகை தர்மம் என்று செய்யக்கூடியதெல்லாம் ஒன்று இதனால் எனக்கு இது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு, அல்லது இதை செய்வதால் எனக்கு பேரும் புகழும் கிடைக்கிறது, ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கிறது என்பதற்காக செய்கிறார். அவர்களுடைய வியாபார நிறுவனம் அதனுடைய பெயரை அங்கு விளம்பரப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய அந்த ஈகை அதுவும் எதிர்பார்ப்போடு கூடியதாகத்தான் இருக்கிறது. இப்படி செய்பவர்கள் பாருங்கள், சமுதாயத்தில் ஒருவரும் துன்பத்தை கொடுத்து கொண்டும் இருப்பார்கள். இங்கு அன்பும் கருணையும் என்பது அன்பின் அடிப்படையில் வெளிப்பட்ட கருணை. அப்ப முதல் ஒழுக்கம் என்ற யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருத்தல் என்பது அன்பாக, அந்த அன்பின் வெளிப்பாடாக கருணையாக மாறும் பொழுது உண்மையான கருணை, ஈகை, தர்மம், தொண்டு என்பது துன்பம் கொடுப்பதை நிறுத்திய நிலையில் துன்பம் போக்குவதை செய்தல். அது சிறிதளவில் இருந்தாலும் பரவாயில்லை.
பெரிய துன்பம் போக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. துன்பம் கொடுத்து பிறரிடமிருந்து பொருளை நன்கொடை பெற்று இங்கு நான் துன்பம் போக்குகிறேன் என்று சொல்வது கூட ஒரு தேவையில்லாத ஒன்று. அது கூட உண்மையான அன்பின் அடிப்படையில் இருக்காது. உன்னிடம் இருக்கக்கூடியதை கொடு, அதுதான் அன்பின் அடிப்படையில் கொடுக்கக்கூடியது. இதை பிறரிடமிருந்து பெற்று பெற்று பெற்று, அதாவது அந்த தொண்டு செய்வதற்காக நான் நன்கொடை வசூல் செய்கிறேன் என்பதே ஒரு கர்மவினை கூட்டக்கூடிய செயலாக மாறிவிடுகிறது. இதை நாம் பல இடங்களில் நாம் சிந்தனை செய்திருக்கிறோம். அதாவது ஒரு அன்பின் அடிப்படையில், கருணையின் அடிப்படையில் ஒருவர் செயல் செய்யும் பொழுது இன்னும் பல அன்பர்கள் அந்த அன்பின் வெளிப்பாடாய் அவரோடு வந்து இணைந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது ஒருவர் ஒரு நோட்டை எடுத்துக்கொண்டு ரசீது புக்கை அடித்துக்கொண்டு வசூல் செய்ய ஆரம்பித்து விட்டாரோ, அங்கு அது அன்பின் அடிப்படையில் மலர்ந்த கருணை கிடையாது. அது ஒரு வியாபாரத்தின் நோக்கமாகத்தான் அமைகிறது. இன்று சமுதாயத்தில் பெரும் பகுதியான தொண்டு இப்படித்தான் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இன்றைய சிந்தனை அன்பும் கருணையும் என்பது, உண்மையான அன்பு எப்படி கருணையாக மாறும் என்பதை சிந்தித்து உணரக்கூடிய அளவில் இருக்கிறது. ஆழ்ந்து சிந்தனை செய்யுங்கள். நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை கருணையாக வெளிப்படுத்துங்கள். அந்த உண்மையான தொண்டில் ஈடுபடும் பொழுது அது தானாக அந்த அன்பின் நிறைந்தவர்கள் நம்மோடு இணைந்து கொள்வார்கள். அதுதான் உண்மையான தொண்டாக இருக்கும். சிந்தனை செய்வோம். வாழ்க வளமுடன்.